அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நான் என்ன உசுர் பொழிச்சா வந்திருக்கேன்? சாதாரண மயக்கம் தானே. இதுக்கெல்லாம் ஆர்த்தி எடுக்க வேண்டாம், வா போலாம். விடு, இலக்கிய ஆசைப்படுறா, விடு. இப்போ என்னப்பா வந்துட்டேன் அத்தை. எதுக்குடா? ஏய் நில்லு, நீ மட்டும் வர, அண்ணி எங்க? அவங்க வெளியே இருக்காங்க. அண்ணி உடம்புக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மயக்கம்தான். கௌதம் போன் பண்ணா கூட எடுக்கல. நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? அது ஹாஸ்பிடல் பிரஷர்ல போன் வந்ததை கவனிக்கல. வாங்க கிழக்கு பாத்துங்க. சரி. உள்ள போங்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. அத்தை, காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இப்ப எதுவும் வேண்டாம். இலக்கியா, நீ ஜானு உள்ள கூட்டிட்டு போ. இலக்கியா, வாங்க அத்தை. அப்படியே டாக்டர் சொன்ன மாதிரி வெஜிடபிள் சூப் போட்டு கொடு. சரி கௌதம், வாங்க ஜானு அத்தை. போ. பாத்து. என்ன இலக்கியா இது? நீங்க வாங்க. சாதாரண மயக்கம் தானே போட்டேன். நீயும் கௌதமும் பண்றத பார்த்தா ஏதோ ஹார்ட் பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. ஐயோ, அதுக்கு இல்ல அத்தை. டாக்டர் உங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லிருக்காருல்ல, அதுக்காக தான். கார்த்திக், அன்னிக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட நீ விசாரிக்கல? அது வந்து என்ன இருந்தாலும் இலக்கியா கௌதம் முன்னாடி அத்தை கை நீட்டி இருக்க கூடாதுல்ல, அந்த வருத்தம் தான் கார்த்திக். இல்ல கை நீட்டினா என்ன? அவங்க உன் அம்மா தானே? இல்ல நான் என்ன புள்ளடா நீ? அஞ்சலி போ, போய் வெஜிடபிள் சூப் போட்டு அண்ணி கொடு. அத்தை, இந்த மாத்திரை வந்து நீங்க நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுக்கோங்க. என்ன? அதெல்லாம் போட்டுக்கிறேன், நீ வச்சிடு. எனக்கு டயர்டா இருக்கு, நான் படுத்துக்கிறேன். அத்தை அத்தை ஒரு நிமிஷம் இதல வெஜிடபிள் சூப் சாப்பிடுங்க. இலக்கியா கொடுக்கிற மாத்திரையை விட இது 1000 மடங்கு பவர்ஃபுல்லானது. உடம்புல சக்தி கூடும். இந்தாங்க இந்தாங்க. இந்த மாத்திரைய நான் கொடுக்கல, டாக்டர் தான் கொடுத்தாரு. நீ என்ன டாக்டரை விட பெரிய ஆளா? இப்ப எதுக்கு கோவப்படுற? உன்னை விட நான் சின்னவ தானே, கொஞ்சம் பொறுத்து போக கூடாதா? அத்தை, உங்களை ஹாஸ்பிட்டல் வந்து விசாரிக்க முடியல, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ பரவாயில்லம்மா, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னால தானே உனக்கு அடிபட்டுச்சு. வா. இப்போ வலி பரவாயில்லையா? பரவாயில்ல அத்தை, விடுங்க. உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட அடி வாங்கினா அது ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி. சரி சரி, ஆசீர்வாதம் பண்ணீங்க. இந்த வீட்டுக்கு யாரோட கெட்ட கண்ணு பட்டுச்சோன்னு தெரியல. தினமும் ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை. இந்த கார்த்திக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சாவி கொடுத்த பொம்மை மாதிரி ஒரு நேர்கூர் இல்லாம சண்டை போட்டுட்டே இருக்கான். முதல்ல எல்லாம் கௌதம்க்கு அவன் ஒரு நல்ல தம்பியா இருந்தான். சொத்தை எல்லாம் கொடுத்து நீயே வச்சுக்கூடான்னு சொன்னா சிரிச்சிட்டு எனக்கு எதுக்கு சொத்துன்னு சொல்லுவான். ஆனா இப்போ ஏதோ பேய் புகுந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆமா அத்தை, பேய் தான் புகுந்துருச்சு. அதுவும் சாதாரண பேய் இல்ல, பேராசை புடிச்ச பேய். என்ன பாக்குற? அத்தை சூப்ப குடிச்சிட்டு படுக்கட்டும். வா நம்ம போலாம். போ. ஒரு நிமிஷம்.
உங்க 2 பேர்கிட்டயும் ஒண்ணு கேக்குறேன், செய்வீங்களா? என்னத்த சொல்லுங்க. இந்த வீட்ல அண்ணன் தம்பிக்குள்ள வந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா என்னால முடியல. அது உங்க 2 பேராலையும் முடியும்னு எனக்கு தோணுது. தாயோட சொல்லுக்கு கட்டுப்படாதவன் பொண்டாட்டியோட கண்ணுக்கு கட்டுப்படுவான்னு ஒரு பழமொழியே இருக்கு. நீங்க 2 பேரும் எனக்கு மருமகள் இல்ல, நான் உங்களை மகள்களா தான் பாத்துட்டு இருக்கேன். எப்படியாவது கௌதம் கார்த்திக் கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி வச்சிருங்க. அவங்க 2 பேரும் போட்டுக்கிற சண்டையை பார்த்தா இந்த குடும்பமே பிரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் ஒத்துமையா அமைதியா இருக்கணும். இத மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க செய்வீங்களா? அத்தை, அது வந்து இரு. என்னத்த இப்படி பேசுறீங்க? இது நம்ம குடும்பம். இத நிம்மதியா வச்சுக்கிறதுல எனக்கும் இலக்கியாவுக்கும் பொறுப்பு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஆசைப்பட்டது நடக்கும். பாரு, ஒத்துமையா இருக்கணுமா? இந்த வீட்டை செங்கல் செங்கலா பிரிக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். சரிங்க அத்தை, நீங்க பாத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அத்தை. சரிம்மா. நில்லடி. என்னடி நீ ரூமுக்குள்ள நடிச்ச நடிப்பு அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காதடி. ஆண்டவனை விட அத்தை தான் எனக்கு முக்கியம். அவங்க என்ன நம்புறாங்கல்ல, அது போதும். பாவம் அத்தை, உன்னை போய் நல்லவன்னு நினைச்சு வீட்டை ஒத்துமையா பாத்துக்க சொல்றாங்க. ஆனா ஒத்துமையா இருக்கிற வீட்டை நீ தான் பிரிக்க பிளான் பண்றேன்னு எனக்கு தானே தெரியும். உனக்கு தெரிஞ்சது அத்தைக்கு தெரியாதே. அது எனக்கு லாபம் தானே. ஏய், மரியாதையா இதோட உன் நாடகத்தை நிறுத்திக்கோ. உன்னால இந்த குடும்பம் நிம்மதி கெட்டது போதும். நான் என்னடி செஞ்சேன்? சும்மா நடிக்காத. நீ தூண்டி விட்டுதான் நல்லவனா இருந்த கார்த்திக் இப்ப வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சாவி கொடுத்த பொம்மை மாதிரி கார்த்திக் ஆடுறான்னு அத்தை சொன்னாங்களே, அந்த சாவியும் நீதான், அவன் மனசுக்குள்ள புகுந்த பேயும் நீதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் என்ன? நீ ஓர விட்டு பாரு, நான் ஏற விட்டு பாத்துக்கிறேன். ஏய் நில்லு. இங்க பாரு, என்ன கோவப்படுத்தாத. அப்புறம் என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? போய் என்ன பத்தி ஜானகி கிட்ட சொல்லுவியா? ஏய், என்னடி அத்தையோட பேரை சொல்ற? அவங்க பேர் ஜானகி தானே, சொல்லதானே பேர் வச்சிருக்காங்க. நீ இத பத்தி யாருக்கிட்ட போய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன் கார்த்திகே நம்ப மாட்டான். அந்த அளவுக்கு அவனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இத பாரு, இந்த மிரட்டுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் எதுக்கும் துணிஞ்சுதான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கேன். கார்த்திக் மூலமா இந்த வீட்டை பிரிச்சு சின்ன பின்னமாக்கி எல்லாரையும் துரத்திட்டு நான் ராணி ஆகிறதா என்னோட பிளான். அந்த டார்கெட்டை முடிக்காம நான் ஓய மாட்டேன். இந்த போட்டியில நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கிறேனான்னு பாப்போம். என்ன ஒரு ஆணவம் இருந்தா ஏன் முன்னாடியே இந்த குடும்பத்தை பிரிச்சு சின்ன பின்னமாக்குவேன்னு சொல்லுவேன். ஒண்ணு என்னடி கோய் நீளுது? நீ என்கிட்ட போராடி ஜெயிக்க முடியலன்னு அடிச்சு அடைக்கலான்னு பாக்குறியா? அது கனவுல கூட நடக்காது. இந்த அஞ்சலி போயிட்டு இருக்கிறது சிங்க பாதடி. யாரு குறுக்க வந்தாலும் மோதி தெறிக்க விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நீ இன்னொரு தடவை சீண்டலான்னு ட்ரை பண்ண, என்னடி பண்ணுவ? ஒன்னும் பண்ண மாட்டேன். அத்தைக்கு ஆப்பு வச்சிருவேன். என்ன பாக்குற? இப்ப அத்தைக்கு வெறும் மயக்கம் தான் வந்திருக்கு. என்ன சீண்டுன அத்தைக்கு அடுத்து நெஞ்சு வலிய வர வச்சிருவேன்.
என்ன பாக்குற? அத்தையோட உயிரை உன் கையில தான் இருக்கு. வர வர கார்த்திகோட போக்கே சரியில்லை. எப்போ என்ன பண்றான்னே தெரிய மாட்டேங்குது. என்ன ஆண்டி அப்படி சொல்றீங்க? என்ன பிரச்சனை? காலையில அவன் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுன்னு கௌதம் கிட்ட வம்புக்கு நின்னான். அதே சாயந்தரம் கௌதம் பொறுப்புகளை தரேன்னு சொன்னதையும் கேட்காம அவங்கிட்டயே சண்டைக்கு போறான். அப்ப இவன் நோக்கம் தான் என்ன? கண்ணை கட்டின காளை மாதிரி கண்டபடி இப்படி மோதுறான். இது கார்த்திகோட கேரக்டரே இல்ல. நீ அவன் பொண்டாட்டி தானே? உன்கிட்ட அவன் ஏதாவது சொன்னானா? இல்ல நீ ஏதாவது கார்த்திக் கிட்ட? போதும் ஆண்டி, நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கார்த்திக் இப்படி பிரச்சனை பண்றதுக்கு நான் தான் காரணம் நினைக்கிறீங்க அதானே? என்ன ஆண்டி வர வர என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க? நான் உங்ககிட்ட சொல்லாம எதையுமே செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் சொல்ல வேண்டாம். என் மனசை நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. ஏன் ஆண்டி எல்லாரும் கார்த்திக் இப்படி வெறுக்கிறீங்க? அவர் என்ன பாவம் பண்ணாரு? உங்க எல்லாருக்கும் பிடிச்சது கௌதம் தான். அப்புறம் எதுக்கு கார்த்திக் அந்த வீட்டுல வச்சிருக்கீங்க? அடிச்சு துரத்த வேண்டியதானே? ஏய் என்ன எதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? எது சம்பந்தம் இல்லாம? கார்த்திக் அவரோட சொத்தை கேக்குறது உங்களுக்கு அநியாயமா படுதா? கார்த்திக் தன்னோட உரிமைக்காக குரலை ஒசத்துனா கௌதம் அடிக்கிறாரு. தன் நியாயத்தை சொன்னா அத்தை அடிக்க வராங்க. இது வேணால போலீஸ் ஸ்டேஷனா? ஆளாளுக்கு கை வாங்குறாங்க. ஏய் கார்த்திக் வார்த்தையை விட்டான், அதனாலதான் பிரச்சனையாச்சு. சும்மா சமாளிக்காதீங்க ஆண்டி. கார்த்திக் கோவப்பட்டு சண்டை போடுறது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா அந்த கோவத்துக்கு காரணமே கௌதம் தானே. ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏய் அவன் என்னடி பண்ணா? என்ன பண்ணாரா? ஒரு சாதாரண டெண்டர் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்னமோ இன்டர்நேஷனல் பிசினஸே கையை விட்டு போன மாதிரி கார்த்திக் எல்லாரும் முன்னாடியே திட்டுறாரு. அதுல டென்ஷன் ஆகிதான் கார்த்திக் தனியா பிசினஸ் பண்றேன்னு சொன்னாரு. அதுக்கும் ஒத்துக்கல. பிசினஸ்ல பங்கு கேட்டாரு, அதுக்கும் ஒத்துக்கல. அப்புறம் சண்டை போடாம அவர் என்னதான் பண்ணுவாரு? கம்பெனில எல்லா அதிகாரமும் கௌதம்க்கு தான் இருக்கு. கார்த்திக் ஒரு மரியாதையே இல்ல. அதுக்கு மேல அவர் மானகிட்ட அங்க போய் வேலை செய்யணுமா? இங்க பாருங்க, கார்த்திக் நல்லவரு, யாருக்கும் துரோகம் செய்யாதவரு. அவரை ஏமாத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன். கார்த்திக் மேல இருக்கிற நியாயத்தை ஆதரிச்சா அது உங்களுக்கு தூண்டி விடுற மாதிரி தான் தெரியுது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த வீட்டுல கார்த்திக்கு கௌரவமான இடம் கிடைக்கிற வரைக்கும் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் வரேன் ஆண்டி. ஏய் என்ன? ஏய் என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? எல்லாம் அந்த அஞ்சலி நினைச்சுதான் கௌதம். என்ன அவ ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டா. ஏன் என்ன நடந்துச்சு? நீ இன்னொரு தடவை சீண்டலான்னு ட்ரை பண்ண. என்னடி பண்ணுவ? ஒன்னும் பண்ண மாட்டேன். அத்தைக்கு ஆப்பு வச்சிருவேன். என்ன பாக்குற? இப்ப அத்தைக்கு வெறும் மயக்கம் தான் வந்திருக்கு. என்ன சீண்டுன அத்தைக்கு அடுத்து நெஞ்சு வலிய வர வச்சிருவேன். அந்த அஞ்சலி திருந்துற மாதிரி தெரியல கௌதம். அவ இந்த வீட்ல நிம்மதி இல்லாம பண்ணிட்டுதான் ஓய்வா போல இருக்கு. அஞ்சலி திருந்த மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவதான் கார்த்திக்க கடத்தினான்னு தெரிஞ்சப்பவே நான் கிளம்பி போய் அஞ்சலியை உண்டுல நாக்கியிருப்பேன். ஆனா நீ வேணா வேணான்னு அன்னைக்கு தடுத்த. இப்ப பாரு, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஜானுவோட உயிருக்கு உழ வைப்பேன்னு சொல்றான். இதுக்கு மேல இதை விட்டு வைக்க கூடாது. வா, இப்பவே எல்லாரையும் கூப்பிட்டு அஞ்சலி பண்ற கிரிமினல் தனத்தை அம்பலப்படுத்திடுவோம். கௌதம் கொஞ்சம் பொறுங்க கௌதம். நீங்க அவசரப்பட வேண்டாம். அவசரப்படாம பொறுத்து போய் ஜானு அவகிட்ட பலி கொடுக்கலாம்னு சொல்றியா? இந்த பாரு, அஞ்சலியும் கார்த்திக்கும் எனக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அத நான் தாங்கிப்பேன். ஆனா அவங்க ஜானு ஏதாவது தொந்தரவு பண்ணாங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. ஆனா உடனே இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியாது. நேரம் வரட்டும்.
அந்த அஞ்சலியோட முகமூடியை நம்ம கிழிக்கலாம். நேரங்களை பாக்குறதுக்கு அஞ்சலி ஒண்ணு சாமி கிடையாது, ஒன்னா நம்பர் பிசாசு. அவளால தான் இன்னைக்கு ஜானுவோட உடம்புக்கு முடியாம போயிருக்கு. இன்னொரு நாள் இதே மாதிரி சண்டை வந்து ஏதாவது ஆச்சுன்னா ஜானுவை காப்பாத்த முடியுமா சொல்லு? இந்த பாரு, நாம இப்பவே அஞ்சலியோட நாடகத்துக்கு முடிவு கட்டிட்டு ஜானுவை கூட்டிட்டு போய் எங்கேயாவது தங்கிக்கலாம். அப்பதான் ஜானு நிம்மதியா இருப்பாங்க. அவங்க உடம்புக்கு எதுவும் ஆகாது, புரியுதா? வா. கௌதம் சொன்னா கேளுங்க கௌதம். அத்தை இந்த குடும்பம் பிரிய கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க. இப்ப போய் நாம அவங்கள வெளியே கூட்டிட்டு போகணும்னு வைங்க, நாமளே குடும்பத்தை பிரிச்ச மாதிரி ஆடாதா? இல்ல அது அத்தை தான் ஏத்துப்பாங்களா? ஐயோ இலக்கியா, நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. அந்த அஞ்சலி தான் கார்த்திக்க தூண்டி விட்டு பிரச்சனை பண்றான்னு அவ வாயாலே கேட்டதுக்கு அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? கௌதம் உங்க கோவம் தான் எனக்கும் இருக்கு. ஆனா அத்தை இப்பதான் நம்ம ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். டாக்டர் வேற அத்தை இன்னொரு தடவை அதிர்ச்சியை தாங்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. நாம இப்ப போய் அஞ்சலியை பத்தி சொல்லி அதால அவங்க உடம்புக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லுங்க. ஏய், கௌதம் எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏற்கனவே கார்த்திக் உங்களை பார்த்து என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிடுங்க பாக்குறியான்னு சொல்லிட்டே இருக்கான். இப்ப அத்தைய மட்டும் நம்ம வெளியே கூட்டிட்டு போனா அவன் சொன்னது நிஜம்னு அவன் சண்டைக்கு வரமாட்டானா? இப்ப என்ன பண்ணலாங்கிற? அஞ்சலி பண்றதெல்லாம் பார்க்காம கண்ணை முடிக்கலாம்னு சொல்றியா? அப்படி சொல்லல கௌதம், அவன் விஷயத்துல கொஞ்சம் நிதானமா இருக்கலாம்னு சொல்றேன். ஏன்னா அந்த அஞ்சலியோட பலமே கார்த்திக் தான். கார்த்திக் வேற அஞ்சலிய முழுசா நம்புறான். அவனுக்கு உண்மையை புரிய வைக்காம நாம ஜெயிக்க முடியாது. அது நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சான்ஸே இல்ல. கார்த்திக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள அஞ்சலி இந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவா. சொன்னா கேளு, அவளுக்கு ஏன் ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட். அஞ்சலியோட ஃப்ராடு தனத்தை அம்பலப்படுத்தி 4 மிதி மிதிச்சு அவளை துரத்தி விடுறதா சரியா இருக்கும். கௌதம் ப்ளீஸ் கௌதம், என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. நாம பதட்டப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த அஞ்சலிக்கு தான் சாதகமா போய் முடியும். ச்சே, ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றதை நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற? நான் சுதந்திரமா எந்த முடிவையுமே எடுக்க முடியல. நீ ஒரு பக்கம், ஜானு ஒரு பக்கம், ரேவதி அம்மா ஒரு பக்கம் எமோஷனலா முட்டாள்தனமா பேசியே என் கைய கட்டி போடுறீங்க. அஞ்சலியோட சுயரூபம் தெரிஞ்சும் நான் எதுவும் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இன்னொரு தடவை அவளால ஜானுக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் என்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். தன்னோட உரிமைக்காக குரல வசத்துனா கௌதம் அடிக்கிறாரு. தன் நியாயத்தை சொன்னா அத்தை அடிக்க வராங்க. இது வேடால போலீஸ் ஸ்டேஷனா? ஆளாளுக்கு கை வாங்குறாங்க. இங்க பாருங்க, கார்த்திக் நல்லவரு, யாருக்கும் துரோகம் செய்யாதவரு. அவரை ஏமாத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன். கார்த்திக் நில்லு. நீ என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை அடிச்சிருக்க கூடாதுதான். ஆனா நீ சொன்ன வார்த்தையை கேட்டதும் நான் எமோஷனல் ஆயிட்டேன். சாரி, நான் பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சிரு. உனக்கு கம்பெனி கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லடா. இது நம்ம கம்பெனிடா. உனக்கு அதுல எல்லா உரிமையுமே இருக்கு. டைம் வரும்போது நீ ஆசைப்பட்டது நடக்கும், அவசரப்படாத. நம்ம சண்டையால பாவம் ஜானு உடம்புக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க நிம்மதிக்காகவாது நடந்ததெல்லாம் மறந்துரு. கிளம்பு, ஆபீஸ் போலாம். என்னடா நின்னுட்டு இருக்க? சொல்றேன்ல, நீ கிளம்பு, ஆபீஸ் போலாம். மறுபடியும் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் கார்த்திக் அவமானப்படுத்துறதுக்கா? இங்க அடிச்சது பார்த்தாதானே கார்த்திக் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் முன்னாடி அடிக்கணும்னு பிளான் பண்றீங்களா? இந்த டிராமாக்கெல்லாம் கார்த்திக் மயங்க மாட்டாரு. ஏய், யாரு டிராமா பண்றா? எல்லாம் ஒன்னாலதான் வந்துச்சு. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். கார்த்திக் முன்ன மாதிரி இல்ல. அவர் அடிச்சு பயம்படுத்தி சொத்தெல்லாம் ஆட்டைய போடலாங்கிற உங்களோட ஆசைய இதோட விட்டுருங்க. ஏன் அஞ்சலி, இங்க பாரு, இது அண்ணன் தம்பி பிரச்சனை. அவங்க பேசி தீர்த்துப்பாங்க, இதுல நீ தலையிடாத. அத சொல்றதுக்கு நீங்க யாரு? எனக்காக ஏன் பொண்டாட்டி பேசாம வேற யார் பேசுவா? உங்க மேல நான் எவ்வளவு பாசமா இருந்தேன். ஆனா நீங்க அந்த பாசத்தை வச்சு என்னை ஏமாத்தி என் சொத்தை நீங்க அனுபவிக்கலாம்னு திட்டம் போட்டீங்க. ஆனா அத சரியான நேரத்துல
அஞ்சலி தான் எனக்கு புரிய வச்சா. அதான் அவ மேல உங்களுக்கு இவ்ளோ கோவம். டேய் முட்டாள் மாதிரி பேசாதடா. நம்ம சண்டை காரணமே அஞ்சலி தான்டா. அத புரிஞ்சுக்கோ. போதும், நிறுத்து. இதுக்கு மேல அஞ்சலியை பத்தி ஏதாவது தப்பா பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கார்த்திக் தனியா கிடைச்சா போதுமே, உடனே அவரை மயக்கிறதுக்கு கிளம்பிடுவீங்களே. இந்த கேவலமான புத்தி உங்களை விட்டு போகவே போகாதா? ஏய் யாரு கேவலமான புத்தி? கார்த்திக் ஏன் தம்பி, அவனை மயக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்படியா சார்? அப்ப நான் கேக்குற சொத்தை எழுதி கொடுத்துட்டு போங்களேன், கையெழுத்து போடுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.